Welcome back to Relations and Functions, Class 2, Mathematics for 10th Standard, Tamil Nadu State Board, presented by Jayashankar. So, இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are going to do problems under the heading illustrations and problems under progress check and the problems on Cartesian products. அந்த ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம போட போகிறோம். இந்த ரெண்டு டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் தான் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் illustration 1 அப்படின்னு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா if a is equal to 1 2 3 b is equal to 1, 5 ரெண்டு செட் கொடுத்துருக்காங்க. ஏல 3 எலிமெண்ட், பியில் 2 எலிமெண்ட். தென் த கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி, அதை எப்படி எழுதுவோம்? ஏ கிராஸ் பி இஸ் கிவன் பை, இப்போ ஏல இருக்க எலிமெண்ட் எல்லாம் ஒரு செட்டுக்குள்ளே போட்டுடலாம். ஏ 1 2 3 போட்டுடலாம். பியில் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு செட்டுக்குள்ளே போட்டுக்கலாம். 1, 5. இப்போ ஏல ஒரு எலிமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1, 1 அப்புறம் 1, 5 இதை இருக்குது பாருங்கள். 1, 1 1, 5 அது ஏ கிராஸ் பியில் இருக்குது. அப்புறம் 2, 1 2, 5. ஸோ 2, 1 2, 5. அடுத்தது 3, 1 3, 5 இங்கே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா illustration 2. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா illustration 2ன்னு இருக்கும். ஏல எத்தனை எலிமெண்ட்ஸு 1 2 3 இருக்கும். பியில் எத்தனை எலிமெண்ட்ஸு ஏ பின்னு இருக்கும். மொத்தம் இதில் 3 எலிமெண்ட்டு, இதில் 2 எலிமெண்ட். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும், அப்புறம் பி கிராஸ் ஏ. ஸோ ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ கிராஸ் பியில் இருக்க எலிமெண்ட்ஸ்லாம் என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஏலேருந்து இருக்கும், செகண்ட் எலிமெண்ட் பிலேருந்து இருக்கும். ஆனால் பி கிராஸ் ஏல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பிலேருந்து இருக்கும், செகண்ட் எலிமெண்ட் ஏலேருந்து இருக்கும். இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிப்போம். இப்போ ஏல இருக்க எலிமெண்ட்ஸ் 1 2 3 ஒரு செட்டில் போட்டுக்கிறோம். பியில் இருக்க எலிமெண்ட்டு ஏ பியை அது ஒரு செட்டில் போட்டுக்கிறோம். இப்போ 1 எடுத்துப்போம். 1 ஏக்கு அப்புறம் 1 பி ரெண்டுத்துக்கும் மேப் பண்ணலாம். ஸோ 1A 1B. அதே மாதிரி 2A 2B, இப்போ பாருங்கள் 2A 2B, அப்புறம் 3A 3B. இப்போ நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வச்சுங்க, இந்த ரெட் கலர் எலிமெண்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அதெல்லாம் வந்து ஏல இருக்கும். ஏ கிராஸ் பியில் ஏ ஃபர்ஸ்ட் வரதுனால ஏல இருக்கும். ரெட் கலரில் கலர் காம்பினேஷன் இருக்குது பாருங்கள். அப்புறம் இந்த ஏபிலாம் வந்து செகண்ட் எலிமெண்ட்டாக வருது ப்ளூ கலரில், அது எங்கே இருக்கும்? பியில் இருக்கும். இன்னொரு பாயிண்ட்டும் நீங்கள் நோட் பண்ணலாம். ஏல மொத்தம் எத்தனை எலிமெண்ட் இருக்குது? 3 எலிமெண்ட். பியில் எத்தனை எலிமெண்ட் இருக்குது? 2 எலிமெண்ட். ஸோ மொத்தமாக ஏ கிராஸ் பியில் எத்தனை எலிமெண்ட் இருக்குது? 6 இருக்கும் பாருங்கள். 1 2 3 4 5 6. ஸோ தேர் ஆர் 6 எலிமெண்ட்ஸ் இன் ஏ கிராஸ் பி. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? லெட் அஸ் ஃபைண்ட் பி கிராஸ் ஏ. பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பியில் என்ன இருக்கும்? ஏவும் பி 2 எலிமெண்ட் இருக்குது. ஏல 1 2 3 இருக்கும், மொத்தம் 3 எலிமெண்ட். நவ் பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பியில் இருக்கணும், செகண்ட் எலிமெண்ட் ஏல இருக்கணும். அப்போ எப்படி? இங்கே பாருங்கள், ஏ 1, ஸோ ஏ 1, அடுத்தது ஏ 2, அடுத்தது ஏ 3, அப்புறம் இங்கே பி 1, அப்புறம் பி 2, அப்புறம் பி 3. நல்லா பார்த்தீங்கன்னா கலர் பாருங்கள், இங்கே ப்ரௌனு, இங்கே லைட்டு க்ரீன், ஆல்கே க்ரீன் ஆர் பாசி பச்சை அந்த கலரில் மேப் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஏ 1 ஏ 2 ஏ 3 பாருங்கள். ஏ 1 இங்கே இருக்குது பாருங்கள், ஏ 2 இங்கே இருக்குது, ஏ 3. அதே மாதிரி பி 1 பி 2 பி 3. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா பி கிராஸ் ஏல எத்தனை எலிமெண்ட் இருக்கும் அப்படின்னா 6 எலிமெண்ட் இருக்கும். ஏன்னா இங்கே 2 எலிமெண்ட்டு, இங்கே 3 எலிமெண்ட். பியில் 2 எலிமெண்ட், ஏல 3 எலிமெண்ட், மொத்தம் 6 எலிமெண்ட். 2 × 3. இப்போ நோட்டேஷன் என்னன்னா, ஒரு விஷயத்த மேத்தமெட்டிக்ஸில் எப்படி எழுதணும்? ஏன்னா இந்த நோட்டேஷன் ஃபாலோ பண்ணாதான் உலகம் முழுக்க ஒரே மாதிரி இருக்கும். உலகம் முழுக்க ஒரே மாதிரி இருந்தால், நோட்டேஷன் ஒரே மாதிரி இருந்தால் எல்லாரும் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ஒரு சிலது இப்படி தான் மாற்றக்கூடாது. ஸோ நோட்டேஷன் இப்போ பாருங்க, இந்த ஏ பி இருக்குல்ல, இதுக்கு பேர் ஆர்டர்டு பேர்னு பேர். ஏ பிங்கிறது ஆர்டர்டு பேர். ஆர்டர்டு பேர், அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்? டப்லெட் இல்லைன்னா 2 டப்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2 எலிமெண்ட் இருக்கிறதுனால 2 டப்பிள். ஸோ இது ஆர்டர்டு பேர் இல்லைன்னா டப்லெட் இல்லைன்னா 2 டப்பிள். ஆர்டர்டு பேர், டப்லெட் ஆர் 2 டப்பிள். ஏன் ரிப்பீட் பண்ணுறேன்னா அந்த ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ரிப்பீட் பண்ணுறேன். ஆர்டர்டு பேர், ஆர்டர் பண்ணப்பட்ட பேர், ஆர் டப்லெட் ஆர் 2 டப்பிள். இப்போ n of a அப்படின்னா என்ன அர்த்தம்? n of a denotes number of elements in the set A. n of a denotes number of elements in the set A. அதுக்கு அது இன்னொரு பேரும் எப்படி படிப்பாங்கன்னா
cardinality of the set A. Cardinality of the set A என்ன அர்த்தம்னா இதான் number of elements in the set A. இது notation. சரியா? ஓகே. In general, இப்போ முக்கியமான பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு நோட் என்னெல்லாம்? இன் ஜென்ரல் A கிராஸ் பியும் B கிராஸ் ஏவும் சமமாக இருக்காது. நம்ம என்ன பண்ண போகிறோம்? 3 எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். சமமாக இருக்காதுன்றதுக்காக ஏன்ற காரணத்தோட 3 எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஆனால் A கிராஸ் B கிராஸ் ஏ சமமாக இல்லாமல் போகலாம், செட்டாக சமமாக இல்லாத போகலாம். ஆனால் அதில் இருக்க நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸும் சமமாக தான் இருக்கும். A கிராஸ் பியில் எத்தனை எலிமெண்ட் இருக்கோ அதே நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் B கிராஸ் ஏலேயே இருக்கும். அதை தான் இங்கே ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் in the set A cross B is the same as the number of elements in the set B cross A. ஸோ இங்கே ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், அதுக்கு எக்ஸாம்பிள் தரோம் பாருங்கள். இதுக்கு எக்ஸாம்பிள் தரோம். ஏன் A கிராஸ் B வந்து B கிராஸ் ஏக்கு சமமாக போகாது? பொதுவாக ஏன் போகாது? இன் ஜென்ரல் A கிராஸ் B இஸ் நாட் ஈக்குவல் டு B கிராஸ் A. எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 2 டப்பிள், அதாவது இது டப்பிள் ஏற்கனவே சொன்னாலே நோட்டேஷனில் A கமா B, இந்த 2 டப்பிளில் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம மீனிங் கொடுப்போம். என்னென்னு? பிரிண்டிங் அப்படிங்கிற மீனிங் கொடுப்போம். செகண்ட் லெட்டருக்கு என்ன கொடுப்போம்? நம்ம மீனிங் என்ன கொடுப்போம்னா பைண்டிங் அப்படிங்கிற மீனிங் கொடுக்கலாம். ஆஃப் ஏ புக்கு. அப்போ புக்கை யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல பிரிண்ட் பண்ணிட்டு தான் பைண்ட் பண்ணுவோம். இப்போ அதே நீங்கள் மாற்றி போட்டிங்க வச்சுக்கலாம். இந்த ஆர்டர்டு பேரை A கமா B கமா ஏன்னு மாற்றி போட்டிங்க, ஆர்டரை மாற்றி போட்டிங்க வச்சுக்கலாம். ஆர்டர் ரிவர்ஸ் பண்ணி போட்டிங்க வச்சுக்கலாம். அது என்ன அர்த்தம்? டஸ் நாட் மேக் சென்ஸ். அதாவது பைண்ட் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. எங்கேயா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? புக்கை முதல்ல பைண்ட் பண்ணிடுவாங்க, அப்புறம் தான் பிரிண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஸோ அப்போ A கிராஸ் பிங்கிறது B கிராஸ் ஏக்கு ஈக்குவலாக போகாது. A கிராஸ் B வேற, B கிராஸ் A வேற இந்த எக்ஸாம்பிளில். அப்போ அதனால தான் ஜென்ரலாக நம்ம என்ன சொல்கிறோம்? A கிராஸ் B இஸ் நாட் ஈக்குவல் டு B கிராஸ் A. இன் ஜென்ரல் பொதுவாக இருக்காது. அப்போ எப்பயாவது இருக்குமா? சில நேரங்களில் இருக்கும். அது எப்போ? அதை நம்ம பார்க்க போகிறோம் பின்னாடி. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. இன் a similar way, இந்த டப்பிள் x, y, இது ஒரு டப்பிள், இது 2 டப்பிள்னு சொல்லலாம், டப்லெட் சொல்லலாம், ஆர்டர்டு பேர் x, y சொல்லலாம். இஃப் x denotes drafting, டிராஃப்டிங்னா எழுதுறதுன்னு அர்த்தம். லெட்டரை டிராஃப்ட் பண்ணுறது, முன்னாடி அழகாக முதல்ல எழுதி பார்த்துக்கிறது, கரெக்டாக சரியாக வருதா லெட்டரை லெட்டரை டிராஃப்ட் பண்ணுறது. y denotes sending a message in WhatsApp. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வாட்ஸ்அப் எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கோம். இப்போ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பினா முதல்ல மெசேஜை டைப் பண்ணிட்டு தான் சென்ட் பண்ணுவோம், கரெக்டாக? அப்போ எக்ஸுங்கிறது என்னது? முதல்ல மெசேஜை டைப் பண்ணுறது. அந்த மெசேஜ் டைப்பிங் சொல்ல மாட்டோம் யூஸ்வலாக. அது என்ன சொல்லுவாங்கன்னா டிராஃப்டிங்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஒய்ங்கிறது சென்ட் பண்ணுறது. யூஸ்வலாக மெசேஜஸ் ஆர் டிராஃப்டட் ஆர் லெட்டர்ஸ் ஆர் டிராஃப்டட். அண்ட் தென் ஒய்ங்கிறது ஆஃப்டர் ஹேவிங் டிராஃப்டிங் எ லெட்டர் ஆர் மெசேஜ் வி சென்ட் த மெசேஜ். இப்போ என்ன ஆகும்? இது ரிவர்ஸ் பண்ணால், ஆர்டரை மாற்றி போட்டால் என்ன ஆகும்? இந்த ஆர்டர்டு பேரை மாற்றினா ஒய் கமா எக்ஸ், அதாவது மெசேஜை சென்ட் பண்ணிவிட்டு அப்புறம் மெசேஜை டிராஃப்ட் பண்ணுறது. திஸ் டசன்ட் மேக் சென்ஸ். இதுக்கும் ஒன்றா கிடையாது, மீனிங் இல்லாமல் ஆகிடும். மெசேஜ் அனுப்பிட்டு அப்புறம் நான் எழுதுறேன் அப்படிங்கிறது மீனிங் இருக்காது. ஸோ இந்த 2 அக்கேஷன்லேயும் A கிராஸ் B இஸ் நாட் ஈக்குவல் டு B கிராஸ் A. இதில் என்ன பியூட்டினா, A கிராஸ் பிக்கு மீனிங் இருக்குது இந்த கேஸில், எக்ஸ் கமா ஒய்க்கு மீனிங் இருக்குது, ஆனால் ஒய் கமா எக்ஸுக்கு மீனிங் இல்லை. நம்ம என்ன பண்ண போகிறோம்? A கிராஸ் பிக்கும் மீனிங் இருக்க எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்க போகிறோம், B கிராஸ் ஏக்கும் மீனிங் இருக்க எக்ஸாம்பிள் இருக்கும். ஆனாலும் ரெண்டும் ஒன்றா இருக்காது, சமமாக இருக்காது அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் பின்னாடி பார்ப்போம். இப்போ இங்கே வாங்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு நோட். ஸோ இங்கேருந்துலாம் இப்போ இந்த பாயிண்ட்லேருந்துலாம் 1 வேர்ட் கொஸ்டின்ஸ் ஈஸியாக வந்துடும். இப்போ A கிராஸ் B எப்போ எம்டியாக போகும்? A கிராஸ் B எப்போ எம்டியாக போகும்? அப்புறமா எப்போல்லாம் ஏவும் பியும் எம்டியாக போனால் A கிராஸ் B என்னவாகும்? இந்த 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். இப்போ A எம்டியாக போகணும், இல்லை B எம்டியாக போகுது, இல்லை ரெண்டுமே எம்டியாக போகுது, ஏவும் பியும் எம்டியாக போச்சுன்னா A கிராஸ் B எம்டி ஆகிடும். ஸோ A எம்டி இல்லைனா B எம்டி செட்டு, இல்லை ரெண்டுமே எம்டி செட்டாக இருந்தால் A கிராஸ் B எம்டி செட்டாக போயிடும். இப்போ A கிராஸ் B எம்டி செட்டாக இருந்தால் ஒன்று A எம்டியாக இருக்கும், இல்லை B எம்டியாக இருக்கும், இல்லை ரெண்டுமே எம்டியாக இருக்கலாம். ஸோ இது A கிராஸ் B எம்டியாக இருந்தால் இதில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருக்கும். இதில் ஏதாவது ஒன்று ட்ரூ இருந்தால் A எம்டி இல்லை B எம்டி இல்லை ரெண்டுமே எம்டியாக இருந்தால் A கிராஸ் B எம்டியாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த கண்டிஷன் என்ன சொல்லுவாங்க? இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படின்னு வாங்க. ஓகே,
A cross B ங்கிறது எப்போ B cross A க்கு சமமா போகும் நல்லா பாருங்க A cross B is not equal to B cross A in general பொதுவா இருக்காது பட் எப்பவுமே இருக்காதுன்னு சொல்லல அதாவது A cross B is not always equal to B cross A நம்ம சொல்லல in general இருக்காது அப்ப எப்பயாவது இருக்கலாம் எப்ப இருக்கலாம் A cross B is equal to B cross A வா இருக்கலாம் எப்பனா A உம் B உம் சமமா போனா அல்லது ஆர் A எம்டியா போணும் இல்லனா B எம்டியா போணும் அப்ப A எம்டியா போச்சு வைங்க இந்த இப்படி என்ன ஆயிடும் A cross B எம்டி ஆயிடும் B cross A ம் எம்டி ஆயிடும் அப்ப எம்டி is equal to எம்டி சரியா போச்சு அது ட்ரூ ஆயிடும் அந்த கேஸ்ல சோ A cross B is equal to B cross A எப்ப on two occasions தான் ரெண்டு தருணத்துல மட்டும் தான் A உம் B என்ன ஆயிடலாம் சமமா போகும்போது A cross B and B cross A சமமா இருக்கும் அல்லது or at least one of them is empty either A is empty or B is empty அந்த கேஸ்ல A cross B is equal to B cross A ஆயிடும் fourth one இப்ப n of A நான் முன்னாடியே சொன்னேன் number of elements in the set A or cardinality of the set A P இருக்குன்னு வச்சுக்கோங்க and number of elements in the set B Q னு வச்சுக்கோங்க அப்ப number of elements in the set A cross B ல என்ன இருக்கும் இந்த P times Q அதான் PQ இருக்கும் இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி இருக்க மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம் பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இல்லஸ்ட்ரேஷன்ல பாருங்க ஏற்கனவே சொன்னோம் இல்லஸ்ட்ரேஷன் 2 ல சொன்னோம் A ல வந்து 1 2 3 மூணு எலிமெண்ட் இருக்கும் B ல எத்தனை எலிமெண்ட் இருக்கும் A, B இருக்கும் அப்ப கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் A and B எப்படி இருக்கும் given by A cross B அது என்னது 1, A 1, B 1, 2, A 2, B 3, A 3, B அதே மாதிரி B cross A போட்டா A, 1 A, 2 A, 3 so A, 1 A, 2 A, 3 அப்புறம் B, 1 B, 2 B, 3 so A cross B லயும் 6 எலிமெண்ட் தான் B cross A லயும் 6 எலிமெண்ட் தான் ஏன் அப்படினா A ல எத்தனை எலிமெண்ட் 3 எலிமெண்ட் B ல எத்தனை எலிமெண்ட் 2 எலிமெண்ட் so அப்ப 3 times 2 6 elements அப்ப A cross B லயும் 3 எலிமெண்ட் தான் A cross B லயும் 6 எலிமெண்ட் தான் B cross A லயும் 6 எலிமெண்ட் தான் அப்ப therefore number of elements in A cross B is equal to n of A times n of B n of A is 3 n of B is 2 3 times 2 is 6 which is same as n of B cross A so அது வெரிஃபை பண்ணிட்டோம் போன இதுல சொன்ன ப்ராப்பர்ட்டியை நம்ம என்ன பண்ணிட்டோம் வெரிஃபை பண்ணிட்டோம் இந்த ப்ராப்பர்ட்டி வெரிஃபை பண்ணிட்டோம் n of A cross B is equal to n of A times n of B பாருங்க இது A cross B இது டைம்ஸ் மல்டிப்ளிகேஷன் இந்த சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் ஓகே நெக்ஸ்ட் வந்து இப்போ ப்ராக்ரஸ் செக் ப்ராப்ளம்ஸ் இருக்கு உங்களுக்கு நம்ம புக்ல என்ன பண்ணிருக்காங்க இப்போ நம்ம இந்த ஒரு எக்ஸசைஸ் படிக்கிறீங்க ஒரு செக்ஷன் படிக்கிறீங்க அதை சரியா புரிஞ்சிக்கிறோமா அப்படிங்கறத செக் பண்றதுக்கு ப்ராக்ரஸ் செக் அப்படிங்கிற தலைப்பு கீழே என்ன பண்றாங்க ஹெட்டிங் கீழே ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க for any two non-empty sets A and B A cross B is called dash னு கொடுத்திருப்பாங்க புக்ல நீங்க என்ன சொன்னா போதும் Cartesian product of A and B A cross B எப்படி படிக்கணும் Cartesian product of A and B செகண்ட் என்ன சொல்றான் செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க if n of A cross B is equal to 20 n of A வந்து 5 then n of B என்னன்னு கேக்குறான் இப்போ n of A cross B எவ்வளவு கொடுத்திருக்கான் 20 அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 20 n of A எவ்வளவு இங்க 5 ஓட யாரை மல்டிப்ளை பண்ணா 20 வரும் 4 கரெக்ட் அப்ப 5 ஓட 4 மல்டிப்ளை பண்ணாதான் 20 வரும் அப்ப n of B என்னவா இருக்கும் 4 இருக்கும் அது எப்படி கண்டுபிடிக்கலாம் ரொம்ப சிம்பிள் n of B க்கு என்ன ஃபார்முலா இதுல இருந்து n of B வேணும்னா n of B is equal to n of A cross B divided by n of A n of A அப்ப n of A cross B by n of A இங்க நம்ம டிவைட் பண்ணலாமா பண்ணலாம் ஏனா n of A என்னது 5 இது வந்து நான் ஜீரோ நம்பர் அப்ப டிவிஷன் இஸ் அலௌட் so n of B is equal to 20 by 5 that is equal to என்ன வந்துரும் 4 வந்துரும் அப்ப n of B ல எவ்வளவு இருக்கும் 4 எலிமெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ ப்ராக்ரஸ் செக்ல மூணாவது ப்ராப்ளம் A ன்னு ஒரு செட் கொடுத்திருக்காங்க -1, 1 B ன்னு ஒரு செட் கொடுத்திருக்காங்க -1, 1 இன்ஃபேக்ட் A உம் B உம் ஒன்னு தான் பாருங்க இங்கேயும் -1, -1 இங்கேயும் -1, 1 B லயும் -1, 1 அப்ப இதை ஏனே கூட சொல்லிருக்கலாம் பட் அவங்க B ன்னு கொடுத்திருக்காங்க பரவாயில்லை நம்ம எடுத்துப்போம் இதை வந்து ஜியோமெட்ரிக்கலா படம் வரைஞ்சி காட்டுங்க எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம முதல்ல A cross B கண்டுபிடிப்போம் A cross B எப்படி கண்டுபிடிப்போம் தெரியும் இங்க A ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிப்போம் -1 அப்புறம் B ல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அப்ப -1, -1 இருக்கா அப்புறம் A ல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் B ல இருக்க இரண்டாவது எலிமெண்ட் சோ -1, 1 இருக்கா அடுத்தது
பியில் இருக்க செகண்ட் எலிமெண்ட்டு ஏல இருக்க ஏல இருக்க செகண்ட் எலிமெண்ட்டு பியில் இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். அப்போ 1, -1 இந்த இருக்கா. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க செகண்ட் எலிமெண்ட்டு இங்கே இருக்க செகண்ட் எலிமெண்ட் 1, 1. மொத்தம் எத்தனை எலிமெண்ட் இருக்குது? 4 எலிமெண்ட் இருக்குது. ஏன்னா இங்கே 2 எலிமெண்ட் இருக்குது, இங்கே 2. அப்போ 2 2s are 4. 2 times 2 is 4. இப்போ இது 4த்தையும் நம்ம என்ன பண்ணலாம்? பிளாட் பண்ணலாம். உங்களுக்கு தெரியும் எப்படி இது எக்ஸ் ஆக்சிஸில் இது ஒய் ஆக்சிஸில் பிளாட் பண்ணுறது, இந்த ஆர்டர்டு பேரை எப்படி பிளாட் பண்ணுறதுன்னு தெரியும். -1, 1 இங்கே இருக்குது. அப்புறம் -1, 1 எக்ஸ் -1 ஒய் 1 இந்த பாருங்கள் இந்த பாயிண்ட், அது உங்களுக்கு தெரியும். இது x1 y -1, அப்போ x1 y -1 இந்த பாயிண்ட் வரும். அப்புறம் 1, 1 இந்த பாயிண்ட் வரும், x1 y1. ஸோ அப்போ பாருங்கள் இந்த 4 பாயிண்ட் தான் 1 2 3 4 இந்த 4 பாயிண்ட் தான். நம்ம என்ன பண்ணோம்? அதில் லைனை வச்சு ஜாயின் பண்ணி பார்க்குறோம். அது ஒரு ஸ்கொயர் மாதிரி தெரியுது நமக்கு, கரெக்டாக. இன்ஃபேக்ட் அது ஸ்கொயர் தான். நம்ம ஜியாமெட்ரிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணால் அந்த 4 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணால் ஸ்கொயர் வருது. பட் அந்த 4 பாயிண்ட் தான் நமக்கு ஆன்சர் ஆக்சுவலாக. தீஸ் ஆர் த ஒன்லி 4 பாயிண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ப்ராக்ரஸ் செக்ல 3வது ப்ராப்ளம். இங்க என்ன கொடுத்துருக்கான்? இது கொஞ்சம் ட்ரிக்கியான ப்ராப்ளம். ட்ரிக்கினா நீங்க இன்டர்வெல்லாம் நீங்க 10th பசங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணலாம். ஏன்னா போடாம இருக்கிற தப்பு, எல்லாத்தையும் போட்டு முயற்சி பண்ணுங்க. இஃப் ஏ அண்ட் பி ஆர் தி லைன் செக்மெண்ட்ஸ் given by the intervals. ஸோ ஒரு இன்டர்வல் கொடுத்துருக்கான் -2, 3. இது இன்ஃபேக்ட் இது சொல்றதா இருந்தா ஓப்பன் இன்டர்வல். அது என்ன ஓப்பன் இன்டர்வல் அப்படின்னா, இந்த மாதிரி இன்டர்வல் கொடுத்து இந்த மாதிரி இந்த கேர்லி பிரேஸ் இந்த பாருங்க இந்த மாதிரி பிராக்கெட் கொடுத்தாக்கா -2 கணக்கில் எடுத்துக்க கூடாது, அதே மாதிரி 3யும் எடுத்துக்க கூடாது. அப்போ எதை சார் எடுப்பீங்க அப்படின்னு கேட்டா, -2க்கு அடுத்த நம்பர் +3க்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் எல்லாத்தையும் எடுக்கலாம். -2லேருந்து 3க்குள்ள இருக்க எல்லா நம்பரும் எடுக்கலாம். இதுல இன்னொன்று சொல்றேன் பாருங்க, இந்த -2க்கு அடுத்த நம்பர் யாரையா சொல்லுங்க, அடுத்த ரியல் நம்பரை சொல்லுங்க, யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா எல்லாருக்கும் தெரியும் -2க்கு அடுத்த ரியல் நம்பர் ஒன்று இருக்குன்னு தெரியும், ஆனா யாராலையும் சொல்ல முடியாது. அதே மாதிரி 3க்கு முன்னாடி ஒரு ரியல் நம்பர் சொல்லுங்க அப்படின்னா யாராலையும் சொல்ல முடியாது, ஆனா எல்லாருக்கும் தெரியும் இருக்கும்னு. அப்ப -2லேருந்து 3க்குள்ள இருக்க எல்லா நம்பரையும் எடுத்துக்கணும், அதுதான் இன்டர்வல். அதே மாதிரி தான் -1க்கும் 2க்கும் இடையில இருக்க எல்லா ரியல் நம்பரும் எடுத்துக்கணும். இங்கேயும் வந்து நீங்க எதை சேர்க்கக்கூடாது? -1 சேர்த்துக்க கூடாது, 2 சேர்த்துக்கூடாது. அப்போ -1க்கு அடுத்த நம்பர்லேருந்து 2க்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் எல்லா ரியல் நம்பர்ஸையும் எடுத்துக்கணும், அதுதான் இன்டர்வல். ஓப்பன் இன்டர்வல்னா இந்த 2 எண்ட் பாயிண்ட்டை விட்டுடணும் ரெஸ்பெக்டிவ்லி. இப்போ இந்த -2, 3 எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துப்போம், -1, 2 ஒய் ஆக்சிஸில் எடுத்துப்போம். தென் ஏ கிராஸ் பி கண்டுபிடிப்போம். இப்போ எப்படி ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வல் எடுத்துக்கோங்க, -2, 3. The interval -2, 3 is to be taken on the x axis. ஏன்னா அப்படிதான் கொடுத்துருக்கான் ப்ராப்ளத்தில், எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்துக்கோங்க. இப்போ இந்த -2 பேர் நம்ம வச்சு பண்ண சொல்லுவோம் லெஃப்ட் எண்டு பாயிண்ட் அப்படின்னு. இந்த இன்டர்வல்ல லெஃப்ட் எண்டு யாரு? -2. ரைட் எண்டு பாயிண்ட் யாரு? 3 is the right end point of the interval நோட் பண்ணி வச்சுப்போம். -2 லெஃப்ட் எண்ட் பாயிண்ட், 3 வந்து ரைட் எண்ட் பாயிண்ட். இதெல்லாம் எங்க எடுக்கணும்? எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுக்கணும். அதே மாதிரி அடுத்த இன்டர்வல் எடுத்துக்கோங்க, இந்த இன்டர்வல் -1, 2 எடுத்துக்கோங்க, இஸ் டு பி டேக்கன் ஆன் தி ஒய் ஆக்சிஸ். இதை ஒய் ஆக்சிஸ்ல எடுத்துப்போம். இதுல -1 தான் லெஃப்ட் எண்ட் பாயிண்ட் அண்ட் 2 தான் என்னது? ரைட் எண்ட் பாயிண்ட் ஆஃப் தி இன்டர்வல். எது? -1, 2. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இதை கிராஃபிக்கலாக இதை போடுவோமா? ஏ கிராஸ் பி படம் போடுவோமா? பாருங்க எவ்வளோ ஈஸி பாருங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வல் இருக்குல்ல, -2, 3 அப்படின்னு ஃபர்ஸ்ட் இன்டர்வல் இருக்குல்ல, -2, 3. அந்த -2 எக்ஸ் ஆக்சிஸ்ல -2 மார்க் பண்ணி அந்த -2 வழியா போற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடணும். அந்த ஸ்ட்ரெயிட் லைன் யாருக்கு பேரலா இருக்கணும்? நம்ம ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்க மாதிரி போடணும் நீங்க. ஸோ பாருங்க இண்டிகேட் பண்ணியிருக்கோம் பாருங்க, இந்த லைனை போடணும். எது வழியா போகணும்? -2 வழியா, அந்த லெஃப்ட் எண்டு பாயிண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் இன்டர்வல். லெஃப்ட் எண்டு பாயிண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் இன்டர்வல் பாருங்க, லெஃப்ட் எண்டு பாயிண்ட் யாரு? -2 தான் லெஃப்ட் எண்டு பாயிண்ட் ஆஃப் திஸ் இன்டர்வல். அந்த லெஃப்ட் எண்டு பாயிண்ட் வழியா போற மாதிரி இந்த லைனை டிரா பண்ணிக்கணும். அதே மாதிரி ரைட் எண்டு பாயிண்ட் யாரு? 3. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல 3 மார்க் பண்ணி ஒரு லைன் 0.3 வழியா போற மாதிரி ஒரு லைனை நீங்க என்ன பண்ணணும்? டிரா பண்ணிக்கணும். அந்த லைன் வந்து ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கணும். அப்ப எக்ஸ் -2, -3 அந்த 2 லைனும் ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலா போடணும். இப்போ செகண்ட் இன்டர்வலுக்கு போவோம் பாருங்க. செகண்ட் இன்டர்வல் என்னது? -1, 2. அதை எங்க எடுக்கணும்? நம்ம
ஒய் ஆக்சிஸில் எடுக்கும். அப்போ -1, 2 ஒய் ஆக்சிஸில் பாருங்கள், -1 ஒய் ஆக்சிஸில் மார்க் பண்ணிட்டோமா, இங்கே மார்க் பண்ணிட்டோமா. அப்புறம் 2 அதுவும் ஒய் ஆக்சிஸில் மார்க் பண்ணிட்டோம். அப்போ -1 வழியாக போகிற மாதிரி ஒரு லைன் வரையணும். -1 ஒய் ஆக்சிஸில் -1 எடுத்து அது வழியாக போகிற மாதிரி ஒரு லைன் வரையணும். அந்த லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கணும். பாருங்கள், இந்த வரைஞ்ச லைன் தான் இருக்குது பாருங்கள், இந்த ஆரோ காட்டுது பாருங்கள், இதான் வரைஞ்சிருக்கு லைன். அதே மாதிரி ரைட் எண்டு பாயிண்ட் யார், 2, ஒய் ஆக்சிஸில் 2 மார்க் பண்ணி ஒரு லைன் வரைங்க. அந்த லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கட்டும். அப்போ இது பாருங்கள், இந்த ஆரோ காட்டுது பாருங்கள், இந்த லைன் தான். இப்போது இந்த 4 லைன் எது, இந்த -2, 3 எக்ஸ் ஆக்சிஸ் மீது வரையப்பட்ட ஒய் ஆக்சிஸ்க்கான பேரலல் லைன். அதே மாதிரி இந்த 2 லைன் -1, 2 ஒய் ஆக்சிஸ் மீது வரையப்பட்ட எக்ஸ் ஆக்சிஸ்க்கான பேரலல் லைன். இந்த 4 லைனுக்கு இடையில உள்ள அந்த கிரே ரீஜன் பாருங்க. இந்த 4 லைனுக்கும் பாருங்க, லைனுக்கு கீழே பாருங்க, வெள்ளை வெள்ளையா தெரியும் பாருங்க, கேப் விட்டுருப்பான் நான் வேணும்னே. ஏன் கேப் விட்டோம், ஏன்னா நம்ம -2 சேர்த்துக்க கூடாது, அதே மாதிரி 3 சேர்த்துக்க கூடாது, ஓப்பன் இன்டர்வல் சொன்னேன். -1 சேர்க்கக்கூடாது, 2 சேர்க்கக்கூடாது. அதை சேர்க்கக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் ரொம்ப மைனூட்டாக கேப் விட்டுருப்பேன். அப்போ ஏ கிராஸ் பி யாரு, இந்த கிரே ரீஜன் இருக்குல்ல சாம்பல் கலரில், அதில் ஷேட் பண்ண எல்லா பாயிண்ட்டும் எங்கே வந்துடும், இந்த ஏ கிராஸ் பிக்குள்ளே வந்துடும். இதுக்குள்ளே எத்தனை பாயிண்ட் இருக்குன்னு யாராலையும் கவுண்ட் பண்ண முடியாது. இதை கவுண்ட் பண்ண முடியாது, என்னவே முடியாது, அன்கவுண்டபுளாக இருக்கும். அவ்வளோ நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கும். இதான் வந்து ஏ கிராஸ் பி. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் போவோம் நம்ம. இப்போ ஆக்டிவிட்டி ப்ராப்ளம். உங்களுக்கு ஆக்டிவிட்டி 1ன்னு கொடுத்துருக்காங்க உங்கள் புக்கில். let a is equal to, இப்போ என்ன பண்ணோம், ஏல யார் இருப்பான், நேச்சுரல் நம்பர் இருப்பான். அவன் யாரை விட குறைச்சலாக இருப்பான், 4 இல்லை 4 விட குறைச்சலாக இருக்கணும். எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 அப்படின்னா அர்த்தம் எக்ஸ் 4 விட குறைச்சலாக இருக்கலாம், இல்லை 4 இருக்கலாம். அப்போ செட் ஏவை எழுதுவோமா, செட் ஏல யார் இருக்கணும், நேச்சுரல் நம்பராக இருக்கணும். அவன் 4 இல்லை 4 விட குறைச்சலாக இருக்கணும். அப்போ யாரெல்லாம் வரான், 1 நேச்சுரல் நம்பர் தானே, ஏன்னா நேச்சுரல் நம்பர் 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ 1 இஸ் அ நேச்சுரல் நம்பர். 1 less than 4 ட்ரூ தானே, ட்ரூ. அப்போ ஏல வரும். 2 இஸ் ஆல்சோ நேச்சுரல் நம்பர். அது 2 4 விட குறைச்சலாம், இங்கே செக் பண்ணி பாருங்க, ஆமாம் ட்ரூ தான். 3 4 விட குறைச்சலாம், ஆமாம் ட்ரூ. இங்கே போடலாம். 4 இஸ் ஈக்குவல் டு 4 ஆமாம் 4 இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ 4ம் வரும். அதே மாதிரி பி பாருங்க, பிங்கிறது அதுவும் நேச்சுரல் நம்பர் தான், ஆனால் 3 விட குறைச்சலாக இருக்க நம்பர். ஒய் இஸ் லெஸ் தென் 3, அந்த நேச்சுரல் நம்பர் தான் எடுக்கணும். அப்போ நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 1. அப்போ 1 இஸ் லெஸ் தென் 3, ட்ரூவா, ஆமாம் ட்ரூ தான், ஏன்னா 1 நேச்சுரல் நம்பராகவும் இருக்குது, 3 விட குறைச்சலாகவும் இருக்குது. அப்புறம் 2 இஸ் ஆல்சோ நேச்சுரல் நம்பர் அண்ட் 2 இஸ் லெஸ் தென் 3, அதுவும் ட்ரூ தானே, ஆமாம். ஸோ அப்போ வரும். 3 வருமா, வராது, ஏன்னா 3 லெஸ் தென் 3 இருக்காது. 3 வந்து 3க்கு சமமாக இருக்கும், அதனால 3 வராது. அப்போ பியில் 1,2 இருக்கும். இப்போ ஏல எத்தனை எலிமெண்ட் இருக்கு, 4 எலிமெண்ட். பியில் எத்தனை எலிமெண்ட் இருக்கு, 2 எலிமெண்ட் இருக்கு. நமக்கு என்ன ப்ராப்பர்ட்டி தெரியும், n of a cross b is equal to n of a into n of b. அப்போ 4 times 2, a cross b ல எவ்வளோ எலிமெண்ட் இருக்கும், 8 எலிமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ 8 எலிமெண்ட்டை லிஸ்ட் பண்ணுவோமா, ஏல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க, 1,1 இருக்கா, அப்புறம் 1,2 இருக்கா, அதுக்கப்புறம் 2,1, அப்புறம் 2,2. இது பாருங்க, இங்கே 2 எலிமெண்ட். அதே மாதிரி 3 ஃபிக்ஸ் பண்ணி 3,1 3,2. இது பாருங்க 3,1 3,2. அடுத்தது 4,1 4,2. மொத்தம் எத்தனை எலிமெண்ட்டு, 8 எலிமெண்ட் வந்து ஏ கிராஸ் பி போட்டோம். இப்போ ஏ கிராஸ் பி என்ன பண்ணுவோம், கிராஃப் ஷீட்டில் எழுதுவோம். அது கிராஃபிக்கல் கிராஃபில் எழுதுவோம். கிராஃப் ஷீட்டில் ரெப்ரசென்ட் பண்ணால் என்னெல்லாம் இருக்கும், ஏ கிராஸ் பி பாருங்க. ஏ பாருங்க 1,1 1,2. இதை பாருங்க 1,1 1,2. ஏ கிராஸ் பியில் 1,1 1,2. வாட் இஸ் ஏ வாட் இஸ் பின்னா இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க, ஏ இங்கே இருக்குது, பி இங்கே இருக்குது. ஒரு டவுட் இருந்தால் இங்கே செக் பண்ணிக்கலாம் நீங்கள். அப்போ 1,1 1,2. இது பாருங்க 1,1 1,2. அடுத்தது 2,1 2,2 2,1 2,2. அடுத்தது 3,1 3,2 3,1 3,2. அடுத்தது 4,1 4,2 4,1 4,2. இந்த ஆக்சுவலாக நம்ம பார்த்தோம்னா கிராஃபாக போட்டால் இந்த 4 புள்ளி மட்டும் தான் வைக்கணும். 1 2 3 4. அப்புறம் இந்த 4 புள்ளி 1 2 3 4. அப்போ ஏன் சார் லைன் போட்டீங்க, வேணும்னே தான் போட்டிருக்கேன் நான் லைன். இந்த மொத்தம் 8 புள்ளி தான் நம்ம மார்க் பண்ணணும் ஏ கிராஸ் பின்னா. இந்த லைன் எதுக்கு போட்டோம்னா நம்ம வந்து ஒரு வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்டேன் நான். இப்போ அது என்ன வித்தியாசம், இப்போ பாருங்க. அடுத்தது இப்போ பி கிராஸ் ஏ போடுவோம்.
இப்போ ஏ இது பி இது பி கிராஸ் ஏன்னா ஃபஸ்ட்டு பியில் இருக்க எலிமெண்ட் அப்புறம் ஏல இருக்கு. அப்போ 1,1 இருக்கா. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ப்ளூவாக இருக்குது பாருங்க இங்கே. ஏன்னா பி கிராஸ் ஏன்னா பி தான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், அப்போ ப்ளூவாக இருக்கும் 1,1. அப்புறம் பி கிராஸ் அப்புறம் 1,2 இருக்குது பாருங்க. அப்புறம் 1,3 அப்புறம் 1,4 அப்புறம் இங்கே 2,1 2,2 2,3 2,4 மொத்தம் பாருங்க 2,1 2,2 2,3 2,4. இப்போ இதை கிராஃபில் போடுவோமா? அதை கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணால் பாருங்க இங்கே பி இருக்கு ஏ இருக்கு. பி கிராஸ் ஏ நம்ம இப்போ போட்டது இங்கே இருக்கு. ஸோ 1,1 1,2 1,3 1,4 இந்த இருக்கு பாருங்க. இப்போ இந்த மார்க் பண்ணால் 1,1 1,2 1,3 1,4 அப்புறம் 2,1 2,2 2,3 2,4. இதுலேயே நியாயமாக இந்த 8 பாயிண்ட் தான் இருக்கணும். 1 2 1 2 3 4 அப்புறம் இங்கே 1 2 3 4 மொத்தம் 8 பாயிண்ட் தான் இருக்கணும் நியாயமாக. நம்ம என்ன பண்ண வேணும்னு லைன் போட்டிருக்கோம். ஏன் லைனை போட்டோம் அப்படின்னா இப்போ இதுவும் வந்து ரெக்டாங்கிளாக தான் இருக்குது பாருங்க. இதுவும் ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் இருக்குது. பி கிராஸ் ஏ ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் இருக்குது. ஏ கிராஸ் பி என்னவா இருக்குது? ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் இருக்குது. ஏ கிராஸ் பியும் ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் இருக்குது. ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இது பாருங்க ரெக்டாங்கிளை ஹரிசாண்டலாக இருக்க மாதிரி இருக்குது. இங்கே இருக்க ரெக்டாங்கிள் 8 பாயிண்ட்டை வச்சு இங்கே வந்து 8 பாயிண்ட்டுக்கான ரெக்டாங்கிள் ஹரிசாண்டலாக இருக்குது. ரெக்டாங்கிள் ஹரிசாண்டலாக டெவலப் ஆகுது, இப்படி பெருசாகுது. ஆனால் எக்ஸ் டைரக்ஷனில் பெருசாகுது. நல்லா பாருங்க, ரெக்டாங்கிள் எக்ஸ் டைரக்ஷனில் பெருசாகுது. ஆனால் பி கிராஸ் ஏக்கு போட்ட ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா ஒய் டைரக்ஷனில் பெருசாகுது. அப்போ இந்த கேஸில் ஏ கிராஸ் பிக்கும் மீனிங் இருக்குது, பி கிராஸ் ஏக்கும் மீனிங் இருக்குது. ஆனால் டைரக்ஷன் வச்சு பார்த்தா ஏ கிராஸ் பி எக்ஸ் டைரக்ஷனில் பெருசாகிற ரெக்டாங்கிள் மாதிரி தெரியுது. பி கிராஸ் ஏல ஒய் டைரக்ஷனில் பெருசாகிற ரெக்டாங்கிள் மாதிரி தெரியுது. அதனால் பொதுவாக ஏ கிராஸ் பி பி கிராஸ் ஏக்கு சமமாக இருக்காது. அதை சொல்கிறதுக்கு தான் இந்த கணக்கு போட்டிருக்கோம். இப்போது நம்ம என்ன போட்டிருக்கோம்? 2 டைப் ஆஃப் ப்ராப்ளம் தான் போட்டிருக்கோம். என்ன போட்டோம்? முதல்ல வந்து இல்லஸ்ட்ரேஷன்ஸ் போட்டோம், அப்புறம் ப்ராக்ரஸ் செக் ப்ராப்ளம் போட்டோம், அதுக்கப்புறமா ஆக்டிவிட்டி ப்ராப்ளம்ஸ் போட்டோம். இப்போ நமக்கு என்ன பெண்டிங் இருக்குது கார்ட்டீசியன் ப்ராடக்டில் அப்படின்னா இன்னும் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸும் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸும் இருக்குது. அந்த ப்ராப்ளம்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லைவாக எழுதி போட போகிறோம். ஏன்னா எழுதுறது வேகமாக எழுதலாம். ஸோ இதோட ஐ ஸ்டாப் மை கிளாஸ், செகண்ட் கிளாஸ் ஆன் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அடுத்த கிளாஸில் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸை முடிக்க ட்ரை பண்ணுவோம். 3வது கிளாஸில் முடிக்க ட்ரை பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.